பாக்கோடு பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய 2 ஊழியர்கள் சிறையில் அடைப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள பாகோடு ஞாராம்பிள்ளை பகுதியைச் சேர்ந்தவர் தேவதாஸ். இவர் வெளிநாட்டில் வசிக்கும் தனது சகோதரரின் நிலத்திற்கான சொத்து வரி மற்றும் பெயர் மாற்றம் செய்யவும் பாகோடு பேரூராட்சி அலுவலகத்தை அணுகியுள்ளார். அப்போது அங்கு எழுத்தராக பணிபுரிந்த ஜஸ்டின் ஜெபராஜ் என்பவர் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். ஆனால் அவ்வளவு பணம் தர முடியாது என தேவதாஸ் கூறியுள்ளார். இதையடுத்து அவர் குறைந்தது 20,000 ரூபாய் தந்தால் மட்டுமே பெயர் மாற்றத்திற்கான பணிகளை மேற்கொள்ள முடியும் என கூறியுள்ளார். ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத தேவதாஸ் இதுகுறித்து குமரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார். இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் தேவதாசிடம் ரசாயன பவுடர் தடவிய பணத்தை கொடுத்து அனுப்பினார்கள். அதனை ஜஸ்டின் ஜெபராஜிடம் தேவதாஸ் கொடுத்த போது பணத்தை எலக்ட்ரீசியனாக பணிபுரிந்து வரும் சுஜின் என்பவரிடம் கொடுக்கும்படி கூறியுள்ளார். அப்போது பணத்தை சுஜின் வாங்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் இருவரையும் கையும் களவமாக பிடித்தனர். பின்னர் விசாரணைக்கு பின் கைது செய்யப்பட்ட இருவரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து நீதிபதி அவர்களை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து இன்று அதிகாலை இருவரும் நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இருவரையும் சஸ்பெண்ட் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.